போயிருக்காங்க? அவங்க கடலூர் சுமதியோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ரேகா அவ காலேஜுக்கு போயிருக்கா. அவளுக்கு பரீட்சை நடக்குதுல்ல. கல்யாணம் எங்க போனா? அம்மா கூப்பிட்டு இடியாப்பம் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்காக இடியாப்பத்துக்கு மாவரைக்க போயிருக்கா. மணி, நீ ஏன் இப்படி குளிக்காம ட்ரெஸ் மாத்தாம இருக்க? கவலை இருக்கும்னு எனக்கு தெரியும். வைரத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ கண்ணாடி துண்டுக்காக அலையிற. என்ன வெறுக்கிறேன்னு தெரியல. இல்லைனாலும் எனக்கு நீ என்ன உசுரு. என்னடா அது உள்ள என்ன இருக்கு? வெளியே இருந்து வந்த அம்மா அதை பார்த்து அலர்னாங்க. அம்மா அம்மா, நான் வேணும்னு இதை செய்யலம்மா. நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேம்மா. சூழ்நிலை தான் என்ன அந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு. அம்மா, அந்த உண்மை எனக்கு தான் தெரியும். அம்மா அம்மா. அப்புறம் அம்மா செய்யவே இல்லை. அந்த ஷாக்குல இருந்து இழப்பு நினைச்ச என் கையில அம்மாவோட உயிரில்லாத சடலம் தான் வந்து விழுந்தது. அதை பார்த்து நான் சுயநினைவை இழந்துட்டேன். அப்புறம் என்ன செய்யணும்ன்றதோ எப்படி செய்யணும்ன்றதோ எனக்கு எதுவுமே தெரியல. முடிவா எப்படியாவது பாடியை புதைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக ராத்திரி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாம குள அப்பதான் அண்ணன் வந்தார். எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு திரும்பி போயிடுவார்னு நினைச்சேன். ஆனா நடந்தது அது இல்லை.